தஸ்மியா பானு, இன்று காலையில் இருந்து அடுத்தடுத்து பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அடுத்தடுத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதன் மூலமாக பாகிஸ்தானுடன் முழுமையான போர் அறிவிப்பை இன்று வெளியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 3வது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று காலையிலும் ஜம்மு காஷ்மீரின் உரி, சம்பா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் முயற்சிகள் மற்றும் மீண்டும் அந்த சண்டிகர் பகுதியில் சைரன் ஒலிக்கப்பட்டது. பாகிஸ்தான் வான் தாக்குதலுக்கான முயற்சியில் ஈடுபட்டது. இதே போல கராச்சி துறைமுகத்திலும் பாகிஸ்தானின் போர்க்கப்பல்கள் சில பயிற்சிகளில் ஈடுபட்டது. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடன் 5வது முழுமையான போர் தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் மற்றும் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி மற்றும் தரைப்படை தளபதி உபேந்திர திவிவேதி, மேலும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர்.கே. சிங் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி புகைப்படத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெளியிட்டுள்ள இந்த புகைப்படத்தில் இந்தியா அடுத்து பாகிஸ்தானுடன் எத்தகைய போர் நடவடிக்கையில் ஈடுபட போகிறது, பாகிஸ்தான் அளித்த தாக்குதலுக்கு எந்த பதிலடியை, இன்னும் கடுமையான பதிலடியை எவ்வாறு அளிப்பது என்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். 12:30 மணிக்கு இன்னும் 10 நிமிடங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த முக்கிய ஆலோசனையை எல்லை பாதுகாப்பு படையின் டிஜி டைரக்டர் ஜெனரல் மற்றும் இந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஜி மற்றும் ஏர்போர்ட் துணை இயக்குனர் உள்ளிட்டவரிடம், அதாவது விமான நிலையங்கள் மற்றும் எல்லைகளில் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் அதிகரிப்பது என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபடுகிறார். ஒருபுறம் அமித்ஷாவின் அடுத்த கட்ட ஆலோசனை, மறுபுறம் ராஜ்நாத் சிங்கின் இறுதிக்கட்ட ஆலோசனை. நேற்று என்ன நடந்தது என்பது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு என அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் மற்றும் மிக தீவிரமான பிரச்சனைகள், பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தது, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு திட்டமிடுவது என பல கட்ட ராணுவ வியூகங்கள் மற்றும் ராஜ்ய வியூகங்கள் வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்று இரவு என்ன நடக்கப் போகிறது, நாளை என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை செயலகம் அதிகாரபூர்வமான அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பானு.